அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். நம்ம ஊறுகாய் கம்பெனி ஓனர் அமுதனையும் அவன் ராசாத்தி குமுதாவையும் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஆமாம், அவங்க என்னுடைய 7வது புத்தகமான அமுதம் பொழியும் குமுதம் மலரும் மூலமாக புத்தக வடிவில் உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க நெல்லை வட்டார வழக்கில் பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி நான் எழுதிய இந்த புத்தகத்தை வாங்க விரும்புகிறவங்க கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு வாங்கலாம். பிரியா நிலையம் 9444462284. இதுக்கு முன்னாடி வெளிவந்த என்னோட அனைத்து புத்தகங்களுக்கும் ஆதரவு தந்தது போல இந்த புத்தகத்துக்கும் ஆதரவு தந்து புத்தகம் வாங்கி படித்து உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அமுதன் குமுதாவுக்கு டீசர் பார்க்கலாமா? முன்னோட்டம் 1. இப்போ சொல்லு, என்னத்துக்கு அழுக? விழிகள் வியப்பில் வெண்ணிலாவாக விரிய நிமிர்ந்து பார்த்தவளை கண்டவனுக்கு சிரிப்புத்தான் வந்தது. அதான் உன் ஆசைப்படி பள்ளிக்கூடத்தில் சேரப்போறேன்னு தெரியும். இருக்க கௌரதியாக இடமும் கிடச்சாச்சு. பிறகு கண்ணு ஏன் கலங்குது? அது குமுதாவுக்கு இப்படி தயங்கி நின்று பழக்கமே இருந்ததில்லை. படபட பட்டாசாய் பொறிபவள் அவள். பள்ளியில் தோழிகள் கூட கொஞ்சம் மூச்சு விட்டுத்தான் பேசேண்டி என்று சொல்லும் அளவு மனதில் நினைத்ததை தயங்காமல் பேசிவிடுவாள். அவளாக விஷயத்தை வெளியிடக்கூடாது என்று அமைதியாக இருந்தால் மட்டுமே உண்டு. இன்றோ தனக்கே புரியாத விஷயத்தை தான் எப்படி விளக்குவது என அவள் தடுமாற, காசு பணம் இல்லையேன்னு யோசிக்குதியா? ஒரு பதில் கிடைத்து விட்டாற்போல் அவள் வேகமாக தலையசைக்க, அவள் தலையசைப்பிற்கு தாளம் தட்டுவது போல் இரு செவி ஜிமிக்கிகளும் இசைந்தாட அவன் பார்வை அதில் பதிந்தது. அவன் அன்னையின் ஜிமிக்கிகள் அவை. தங்கத்தில் முத்தும் பவளமும் மரகதமும் பதித்து பல வண்ணத்தில் இருந்த அந்த ஜிமிக்கிகளை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் 5-6 வயது சிறுவனாக இருக்கையில் திருவிழாவுக்கு செல்கையில் மரகதம் அவற்றை அணிவதுண்டு. அவர் இடுப்பிலோ மடியிலோ இருக்கையில் அந்த ஜிமிக்கிகளை சுண்டிவிட்டு அவை ஆடும் அழகைக் கண்டு கைதட்டி சிரிப்பானவன். இப்போதும் அப்படி சுண்டிவிட கை துருதுருக்க அதை கட்டுப்படுத்தியபடி விழிகளால் அவள் முகத்தை வலம் வந்தான். கற்றை கார்குழலை 2ஆக பிரித்து ஜடையிட்டிருந்தாள். கருமேக திரைக்கு இடையே ஒளி வீசும் பிறை நிலவென நெற்றி, மாறன் கைவில்லென வளைந்த புருவங்கள், அவற்றின் கீழே கருவெண்டென சுற்றி சுழலும் கண்கள், கூரான நாசி, கொழு கொழு கன்னங்கள், கொவ்வை இதழ்கள். அழகாகத்தான் இருக்கிறாள். விஷமத்துடன் இதழ்கள் வளைய, காசு பணத்துக்கு என்ன, கொட்டி கிடக்குது என்கிட்ட, நான் தாரேன், நீ வேலை செஞ்சு கடனை கழிச்சிரு. அவளும் மகிழ்ச்சியுடன் தலையசைக்க, என்ன வேலைன்னு கேட்காம மண்டைய ஆட்டுத? அவள் புரியாமல் பார்க்கவும், பகல் முச்சூடும் அங்கே அம்மா வீட்டில் வேலை பார்க்குறத பாரு, ராவுக்கு என் வீட்டுக்கு வந்துரு, சீக்கிரமே கடனை கழிச்சிடலாம். முதலில் அவன் சொன்னது விளங்காமல் மலங்க மலங்க விழித்தவள் பின் அவன் சொன்ன வார்த்தைகள் துளி துளியாய் அவளுள் இறங்கி அதன் பொருளும் படிப்படியாய் விளங்க அவள் முகம் மாறியது. அதை கண்டு அமுதனின் முகமும் மாறியது. முன்னோட்டம் 2. தினமும் முன்பிருந்த வீட்டிலிருந்து மல்லிகை மலர்களை பறித்து கட்டி வைக்கச் சொல்லி மரகதம் கோகிலாவிடம் சொல்லி இருக்க கண்ணாயிரம் வாங்கி வந்து குமுதாவிடம் கொடுத்து கொண்டிருந்தான். முதலில் ஒரு சில நாட்கள் தலையில் பூ வைத்து கொண்டவளுக்கு அமுதன் விலகி போவது கண்டு ஏனோ பூ வைக்கும் ஆர்வம் போய்விட தினமும் அந்த மல்லிகை சரம் பூஜை அறையில் படங்களை அலங்கரிக்க ஆரம்பித்தது. அவன் வந்து படுக்கும் முன் 9 மணிக்கே அவள் படுத்து உறங்கியிருந்தாலும் அருகில் படுக்கும் போதே முதலில் அவளை தூக்கிய போது உணர்ந்த அந்த மல்லிகையும் குளியல் பொடியும் கலந்த வாசனையை நுகர்ந்தவாறே உறங்கி பழகி இருந்தவனுக்கு சில நாட்களாக ஏதோ குறைவது போலிருக்க அன்றிரவு உறங்க வந்தவன் கட்டிலில் அவளருகில் அமர்ந்து உறங்கும் மனையாளை ஆராய்ச்சியாய் நோக்கினான். நிச்சலனமாய் உறங்குபவளின் தலை முதல் பாதம் வரை பார்வையால் வருடியவன் என்ன குறை என தெரியாமல் மீண்டும் முகத்தை பார்க்க என்ன குறைகிறது என்பது அவனுக்கு பிடிபட்டு விட்டது. தலையணையில் படர்ந்திருந்த கூந்தலின் நடுவே தெரிந்த அவளது முகம் நள்ளிரவின் அடர்த்தியில் அலர்ந்த வெள்ளி நிலவாய் ஜொலித்திருக்க, எப்போதும் தலையணையில் அவள் கூந்தல் காட்டுக்கு வேலி கட்டியிருக்கும் மல்லிகையை காணாமல் புருவம் சுருக்கினான். மறுநாள் கீழே காலை உணவிற்கு சென்றவன் விழிகளில் அடர்த்தியாக தொடுக்கப்பட்ட மல்லிகை சரத்தை கத்தரிக்கோலால் படங்களுக்கு தக்கவாறு வெட்டி கொண்டிருந்தவள் விழ என கனைத்தவாறு உணவு மேஜையில் சென்று அமர்ந்தான். அன்று
மதியம் வீடு திரும்புகையில் மரகதம் முன்பிருந்த வீட்டுக்கு வண்டியை விட்டவன் அங்கிருந்த கோகிலாவிடம், பூக்கட்டி வச்சிருக்கீளா எனவும், இதோ ஆச்சுங்கய்யா, வழக்கமாக பொழுதாக கண்ணாயிரம் வந்து வாங்கிக்கிடுவான் என்றவாறே வாழை இலையில் சுற்றியிருந்த மல்லிகையை கொடுக்க, நாளையிலிருந்து இந்நேரம் நானே வந்து வாங்கிக்கிடுதேன், இனி அவன் வரவேணாம் என்று விட்டு கிளம்பினான். அவன் வீடு வந்ததும் பரிமாற வந்தவளின் கையில் பூவை கொடுக்க நம்ப மாட்டாதவளாக அவனை ஏறெடுத்து பார்த்தாள். அம்மா வீட்டு பக்கம் ஒரு வேலையாக போனேன். கோகிலாக்காவுக்கு பொழுதாக ஏதோ வேலை இருக்கான், அதான் இப்போவே கொடுத்து விட்டாக என்று அவள் முகத்தை பாராமல் உரைத்துவிட்டு உணவு உண்ண அமர்ந்தான். அவன் என்ன சொன்னாலும் அவன் கையால் பூவை கொடுத்ததே மகிழ்ச்சி என்று சொல்பவள் போல, எத்தே சாமிக்கு வேற சாமந்தி மாலை வழக்கமாக வாங்குவியலே, அதை சொல்லி விட்டுக்கிடுங்க, இன்னைக்கு மல்லிகைப்பூவை நான் தலைக்கு வச்சுக்கிட போகிறேன் என சத்தமாக அங்கே இல்லாத அத்தையிடம் சொல்லிவிட்டு பூவை தலை நிறைய வைத்து கொண்டு அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தாள். என்ன நண்பர்களே, டீசர் கேட்டிங்களா? பிடிச்சிருக்குதா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும் அப்படிங்கிற பேரில் வெளியாகிருக்கிற இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரியா நிலையம் 9444462284 அப்படிங்கிற நம்பரில் ஆர்டர் போட்டு புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இப்போ டீசர் கேட்டவங்களும் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. புத்தகம் வாங்கி படிக்கிறவங்களும் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நல்லறமாமோ நிலவே அப்படிங்கிற என்னோடய குறுநாவல் சீக்கிரமாக நம்ம யூடியூப் சேனலில் ஆடியோ நாவலாக வர இருக்குது. என்னுடைய குரல்லையே பதிவு செய்துட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இந்த வார முடிவில் போட்டுருவேன். ஸோ நம்மளோட யூடியூப் ஆடியோ நாவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடியோஸ் கேட்குறவங்க லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. மற்றவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், அவங்களும் கதைகளை கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம லிங்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தில் தான் நான் மேலும் மேலும் ஆடியோஸ் போட முடியும். எனவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.